செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி, பொது காலம் 24ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 12 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை எனச் சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய்ச்சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழச் செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழச் செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 1-3 வரை. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத நற்செய்திகளில் ஒன்று பேதுருவின் நற்செய்தி என்பது, த காஸ்பல் ஆஃப் பீட்டர். அந்நற்செய்தியில் இயேசுவின் உயிர்ப்பு கீழ்கண்டவாறு விவரிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் நாள் விடுவதற்கு முன்பான இரவில் படைவீரர்கள் இருவராக இயேசுவின் கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்த வேளையில் விண்ணிலிருந்து பேரொலி ஒன்று கிளம்பியது. அப்பொழுது வானத்தை நோக்கிய அவ்விரு படைவீரர்கள் வானம் திறப்பதையும் அதிலிருந்து பேரொளி நிரம்பிய 2 மனிதர்கள் இறங்கி கல்லறைக்கு அருகில் வருவதையும் கண்டார்கள். கல்லறையை மூடியிருந்த கல் தானாகவே கொஞ்சம் திறந்து கொள்ள விண்ணிலிருந்து வந்த 2 இளைஞர்களும் உள்ளே நுழைந்தனர். இதை பார்த்த 2 படைவீரர்கள் நூற்றுவர் தலைவனையும் ஏனைய படைவீரர்களையும் எழுப்பி தாங்கள் பார்த்த காட்சியை அவர்களுக்கு விளக்க ஆரம்பித்தனர். அப்போது 3 மனிதர்கள் கல்லறையிலிருந்து வெளியேற ஒரு சிலுவை அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. விண்ணகத்திலிருந்து வந்த இருவரும் 3வது மனிதரை கைத்தாங்கலாக பிடித்து நடத்தி வந்தனர். இருவரின் தலைகளும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருக்க, கைத்தாங்கலாக நடத்தப்பட்டு வந்தவரோ விண்ணகத்தையும் தாண்டி மகிமையோடு நின்றார். அப்பொழுது விண்ணிலிருந்து ஒரு குரல், தூங்குகின்ற மனிதர்கள் அனைவருக்கும் நீர் போதித்தீர் என்று சொல்ல, சிலுவையிலிருந்து ஆம் என்று பதில் வெளிவந்தது. அன்புக்குரியவர்களே, எல்லா நற்செய்திகளுமே இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி பேசுவது நமக்கு தெரியும். அதேபோல இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலும் இயேசுவின் உயிர்ப்பை பற்றி எழுதிவிட்டு
இந்த உயிர்ப்பு எவ்வாறு கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். 3 விதமான ஆன்மீகம் உண்டு என்று சொல்லப்படுவது உண்டு. 1. புனித வெள்ளி ஆன்மீகம், குட் ஃப்ரைடே ஸ்பிரிச்சுவாலிட்டி. 2. பெரிய சனி ஆன்மீகம், தி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ஹோலி சாட்டர்டே. 3. உயிர்ப்பின் ஆன்மீகம், தி ஈஸ்டர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. புனித வெள்ளி ஆன்மீகம் என்பது துன்பத்தை மையப்படுத்தியது. துன்பத்தின் பின்னணியிலேயே ஒட்டுமொத்த வாழ்வை பார்ப்பது. துன்பத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்த்து அந்த துன்பத்திற்கு மத்தியில் தன்னை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்று சிந்திப்பது. புனித வெள்ளி ஆன்மீகம் துன்பங்களின் நோக்கம் மற்றும் அர்த்தம் மட்டிலான தேடலை மனிதர்களுக்குள் தூண்டினாலும் துன்பங்களையும் தாண்டி வாழ்வை அணுகுகின்ற தன்மையை மனிதர்களுக்கு அது தருவதில்லை. பெரிய சனி ஆன்மீகம் என்பது ஏறத்தாழ குழப்பத்தின் ஆன்மீகம். ஜோன் செட்டிஸ்டர் என்ற ஒரு அருட்சகோதரி தன்னுடைய த ஃபயர் இன் தீஸ் ஆஷஸ் என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகிறார். The spirituality of Holy Saturday is the spirituality of confusion and consternation, of ineffectiveness and powerlessness, of faith in darkness and the power of hope. It is a spirituality that carries on when carrying on seems most futile. ஒரே வரியில் சொல்ல வேண்டுமெனில், குழப்பமும் வலுவின்மையும் நம்பிக்கையின்மையும் போராட்டமும் நிறைந்த இருளான சூழ்நிலையில் ஏதோ ஒரு உந்து சக்தியில் வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோமே, அதுதான் பெரிய சனி ஆன்மீகம் என்பது. உயிர்ப்பு ஆன்மீகம் என்பது வாழ்வை கொண்டாட்டமாக அணுகும் ஆன்மீகம். துன்பமும் சிலுவையும் போராட்டமும் குழப்பமும் வாழ்வின் அங்கங்களாக இருந்தாலும் அவை வாழ்வின் மையம் அல்ல. உண்மையான மகிழ்ச்சியே வாழ்வின் மையம் என்பதை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டிருக்கும் ஆன்மீகம் இந்த ஆன்மீகம். வேறு வகையில் சொல்லப்போனால், வாழ்வில் வரும் துன்பங்களையும் போராட்டங்களையும் குழப்பங்களையும் மகிழ்ச்சியை நோக்கிய பயணத்தின் படிக்கட்டுகளாக நம்மை பார்க்க தூண்டுவதே உயிர்ப்பின் ஆன்மீகம். இப்படிப்பட்ட பார்வை, அதாவது உயிர்ப்பை மையப்படுத்தி நம் கிறிஸ்தவ வாழ்வையும் ஒட்டுமொத்த வாழ்வையும் அதில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கும் பார்வை நமக்கு மிக அவசியமானது என்பதையே புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் வலியுறுத்துகின்றார். ஜெபம். இறைவா, எம் மனக்கண்களை வாழ்வின் துன்பத்தில் பதிய வைக்காமல் உமது உயிர்ப்பில் பதிய வைத்து வாழ்வை வாழ வரம் தாரும். ஆமேன். இறை தந்தையின் திருமுகம் தெரிகின்றது. உன் இதயத்தின் கனிவை காண்கையிலே எங்கள் விண்ணக தந்தையின் அன்பினை எம் நெஞ்சம் அறிகின்றது. இரக்கத்தின் திருமுகமே இறைமகனே இயேசுவே, உன்முகம் பார்க்கையிலே இறை தந்தையின் திருமுகம் தெரிகின்றது. உன் இதயத்தின் கனிவை காண்கையிலே எங்கள் விண்ணக தந்தையின் அன்பினை எம் நெஞ்சம் அறிகின்றது. எத்துணை பாசம் கொண்டாய், பெண்களின் மென்மையும் மேன்மையும் பதிவு செய்தாய். சின்ன
கொண்டாய். பெண்களின் மென்மையும் மேன்மையும் பதிவு செய்தாய். பாவியை நேசித்து பாவங்கள் போகச் செய்தாய். சமாரியரின் சமத்துவம் போற்றி நின்றாய். இரக்கத்தின் திருமுகமே இறைமகனே இயேசுவே உன்முகம் பார்க்கையிலே பாமரமாந்தரை சீடரென்றாக்கிக் கொண்டாய். பந்தியில் அமர்ந்து சமத்துவம் பேணச் செய்தாய். பாமரமாந்தரை சீடரென்றாக்கிக் கொண்டாய். பந்தியில் அமர்ந்து சமத்துவம் பேணச் செய்தாய். பேய்களை விரட்டி நோய்களை தீர்த்து வைத்தாய். பெருந்திரள் உண்டிட உணவிங்கு உண்டு என்றாய். இரக்கத்தின் திருமுகமே இறைமகனே இயேசுவே உன்முகம் பார்க்கையிலே சாட்டை கொண்டு தேவாலயம் தூய்மை செய்தாய். சரிசமமாய் தொழ தந்தையின் இல்லம் என்றாய். சாட்டை கொண்டு தேவாலயம் தூய்மை செய்தாய். சரிசமமாய் தொழ தந்தையின் இல்லம் என்றாய். திக்கற்ற மாந்தர்க்கு திடமாய் குரல் கொடுத்தாய். தீமை கண்டு தளராது கொதித்தெழுந்தாய். உன்முகம் பார்க்கையிலே இறை தந்தையின் திருமுகம் தெரிகின்றது. உன் இதயத்தின் கனிவை காண்கையிலே எங்கள் விண்ணக தந்தையின் அன்பினை என் நெஞ்சம் அறிகின்றது. இரக்கத்தின் திருமுகமே இறைமகனே இயேசுவே உன்முகம் பார்க்கையிலே இறை தந்தையின் திருமுகம் தெரிகின்றது. உன் இதயத்தின் கனிவை காண்கையிலே எங்கள்